மத்திய பாதுகாப்பு அமைச்சகமும் கல்வி அமைச்சகமும் இணைந்து நடத்திய குடியரசு தின விழா கட்டுரை போட்டியில் திருவாரூரை சேர்ந்த பள்ளி மாணவி வைகை யோஷனா தேர்ச்சி பெற்று டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். குடியரசு தின விழாவையொட்டி தேசபக்தியை வளர்க்கும் வகையில் நாடு முழுவதும் ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டது. இணையதளம் மூலமாக நடைபெற்ற 2 கோடி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கட்டுரை போட்டியில் திருவாரூர் GRM அரசு உதவி பெறும் பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவி வைகை யோஷனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் இடம்பெற்றிருந்த நீரா ஆர்யா என்ற பெண்ணின் சுதந்திர போராட்ட தியாகத்தை வெளிப்படுத்தி கட்டுரை அனுப்பியிருந்தார். நாட்டிற்காக கணவரையே கொலை செய்த வீர பெண்மணி குறித்த கட்டுரையை தேர்ந்தெடுத்த மத்திய அரசு வைகை யோஷனாவுக்கு 10,000 ரூபாய் ரொக்கப் பரிசும் பதக்கமும் வழங்க உள்ளது. மேலும் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் வாய்ப்பையும் பெற்றுள்ளார். இதற்காக தனது பள்ளிக்கும் பெற்றோருக்கும் மாணவி நன்றி தெரிவித்துக் கொண்டார். அப்படிங்கிற காம்படிஷன்ல சேர்ந்துக்கிட்டேன். அதுல நீரா ஆர்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி, சுபாஷ் சந்திர போஸ் அவரோட டீம்ல இருந்தா அந்த பொண்ணை பற்றி எஸ்ஏவா எழுதினேன். அதுல எழுதி டெல்லிக்கு அனுப்பணும். அதுல 100 பேர் ஒருத்தர்லாம் செலக்ட் ஆயிருந்தேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 5 பேர். அதுல நானும் ஒரு பிள்ளையா டெல்லிக்கு போய் இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்டையும் எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்டையும் ப்ரைஸ் வாங்க போறேன். 10,000 கேஷ் ப்ரைஸும் மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க. எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அங்கே தங்குறது, செலவு பண்ணுறது எல்லாமே அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை ரிபப்ளிக் டேல நடக்கிற அந்த பரேடில் விஐபி கேலரியோட அவங்க கூட உட்காந்து பார்க்குற அந்த பரேட் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. இதுக்கு ஊக்குவித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், பள்ளி தாளாளர், செயலாளர், என் ஆங்கிலேயர் ஆசிரியர் அனைவருக்கும், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருக்கும் என் பெற்றோர்களுக்கும் நன்றி கூறுகிறேன்.